உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் சங்கத்தின் சார்பிலும் கட்சியின் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எல்லாமே தம்பிங்க பேசிட்டாங்க. சங்கம் கட்சி இதெல்லாம் பத்தி விளம்பரம் இல்லாமல் விளம்பரத்தோட கூட நீங்க சங்க பொறுப்பாளர்கள் வேலை செய்யலாம். இந்த மாநாட்டிற்கு திருச்சி மாவட்டத்திலிருந்து எவ்வளவு பேரை 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேரை நாங்கள் கலந்துக்க சொல்வோம் அப்படின்னு மாநில அமைப்பாளரோ தலைமை ஒருங்கிணைப்பாளரோ பேசியிருக்கணும். உங்கள் சார்பாக நான் பேசுறேன். குறைஞ்சபட்சம் திருச்சி மாவட்டத்திலிருந்து மட்டும் 1 லட்சம் முத்திரையர்களை வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கலந்து கொள்ள செய்வோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, சங்கம் கொஞ்சம் வேலை செய்யாத மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அது தமிழர் தேசமா, அதை விட பன்மடங்கு தமிழ்நாடு முழுக்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆகையால இப்போ பொறுப்பு வாங்கியிருக்கக்கூடிய சகோதரர்கள் பொறுப்பை உணர்ந்து, நாங்க சங்கம் ஆரம்பிச்சப்போ லால்குடி ஒன்றியத்துல மட்டுமே ஒரு 38-40 கிராமத்துக்கு நேரடியா போய் கிராம கூட்டம் போட்டிருக்கேன். இப்ப இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களையும் சங்கத்துக்காரங்களையும் நான் அழைப்புதல் வைக்க வர்றேன், எத்தனை கிராமம் இருக்குன்னு கேட்டா 25 கிராமம்னு சொல்லுவான். நான் போனது எப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடியே 38-40 கிராமத்துக்கு போயிருக்கேன். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கட்சியினுடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை லால்குடி ஒன்றியத்தில் எத்தனை கிராமத்துக்கு அழைப்புதல் வைக்க நேரடியா போனா முத்திரையர்கள் மொத்தமா இருக்கதே 25 கிராமம்னு சொல்லுவான். அந்த மாதிரி தயவு செஞ்சு வேலை செஞ்சிடாதீங்க. அது மிகப்பெரிய சாதி துரோகம். சாதிய துரோகத்துல ஈடுபடாதீங்க. 50 வீடா இருந்தாலும் 100 வீடா இருந்தாலும் அந்த கிராமத்துக்கு போகணும், அழைப்புதல் கொடுக்கணும். அதே மாதிரி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இங்க வந்திருக்கீங்க, திருச்சி மாவட்ட செயலாளர் அத்தனை பேருமே இங்க வருகை வந்திருக்கீங்க. உண்மையா ஆத்மார்த்தமா திருச்சி மாவட்டத்துல ஒரு கிராமம் கூட விட்டு போகக்கூடாது. எல்லா கிராமத்துக்குமே நான் வரணும், அழைப்புதல் கொடுக்கணும். அதை எல்லாரும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. கட்சியினுடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அதே மாதிரி சங்கம் செய்ய வேண்டியது இந்த 1 மாசம் மாநாட்டு வரைக்கும் முத்திரையர்கள் பெரும்பான்மையா வாழுகிற கிராமங்கள்ல மாநாடு, ஏன் மாநாடு விளம்பர கூட்டம். இப்போ இந்த ஒன்றியத்துல எட்டரைங்கிற கிராமம் இருக்கு, பெரிய கிராமம். அந்த கிராமத்துல ஒரு கூட்டம் போடலாம். மண்ணச்சநல்லூர் தொகுதியில் எடுக்கிறோம், சுனைப்பகநல்லூர்னு பெரிய கிராமம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு பொது மீட்டிங் மாதிரி, இந்த மாதிரி அரங்க கூட்டம் கிடையாது. அதை சங்கம் ஆர்கனைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு தம்பிங்க நம்ம ஒரு சொல்றோம், மாநாட்டிற்கான ஜோதி ஓட்டன்னு சொல்லுவான். அது எல்லா முத்திரையர் கிராமங்களுக்கும் போற மாதிரியான ஒரு ஜோதி ஓட்டத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத இடத்துல வலியுறுத்துறோம். கிராமங்கள் தோறும் காணொளி காட்சி மூலமா, ஒரு டாடா ஏஸ்ல காணொளி காட்சி மூலமா எல்லா கிராமத்துக்கும் போய் அது ஒரு விழிப்புணர்வு. இதுதான் சங்கத்தினுடைய பணி இருக்கணும். அதே மாதிரி கிராமங்களுக்கு போனா கிராமங்கள்ல இதை நீங்க உடனடியா செய்யணும். சங்கத்தில் இருக்க பொறுப்பாளர், கபடி டீம் இருப்பான், கிரிக்கெட் டீம் இருப்பாங்க, அவங்களுக்காக அவங்கள போய் பேசி அழைப்புதல் கொடுக்கறது.
அந்த தம்பிங்களை மாநாட்டில் கலந்துக்க வைக்கிறது. குறைஞ்சபட்சம் திருச்சி மாவட்டத்தில் ஒரு 500 கிராமம் இருக்கும். 500 கபடி டீமை, கிரிக்கெட் டீமை நீங்கள் பார்க்கும்போது ஒரு 250லேருந்து 300 தம்பிகளாக வந்து கலந்துப்பான். புதுசாக அவங்கள தொடர்பு பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு இருப்பாங்க. இதெல்லாம் நேரடி மக்கள் தொடர்பு. அவங்கள போய் சந்திச்சு அவங்கள மாநாட்டிற்கு வர வைப்பதன் மூலமா நம்ம சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை வர வைப்பது, கட்சியினுடைய பொறுப்பாளராக்குவது, இந்த மாதிரியான இன்னும் சில இதெல்லாம் நம்ம பொறுப்பாளர்களும் கொடுப்போம். மாநாடை மையமாவத்து சங்கம் என்னென்ன பணிகளை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாமே பொறுப்பு வாங்கின தம்பிகளுக்கு எல்லாத்துக்குமே அதை நாம் கொடுப்போம். அந்த வேலையை செய்யணும். எதுவுமே சங்கம் வேறு கட்சி வேறுன்னு தயவு செஞ்சு யாராவது பேசுனா, அது கட்சியில இருந்தாலும் சங்கத்தில் இருந்தாலும் சரி, உடனடியாக பொறுப்புல இருந்து தூக்கி எறிஞ்சிருவேன். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அவன் கூப்பிடல இவன் கூப்பிடல அப்படிங்கிற பஞ்சாயத்துலாம் வந்துச்சுன்னா, கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, RSSல அந்த பிரச்சனையே கிடையாது. அவன் விளம்பரம் இல்லாமல் வேலை செய்கிறான். அவங்கள விளம்பரம் இல்லாமலாம் வேலை செய்ய சொல்லலை. நீங்களும் போஸ்ட் அடிங்க, உங்க படத்தை போட்டுக்குங்க, தப்பு இல்லை. ஆனால் ஒரு நிகழ்ச்சின்னு கட்சியிலேருந்து சொல்கிறாங்க, அதே மாதிரி சங்கத்திலேருந்து கட்சியினுடைய பொறுப்பாளருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அதை ஏற்றுக்கிட்டு, நான் வர நிகழ்ச்சி இருந்தாலும் சரி, அல்லது மாநில பொறுப்பாளர் சங்கத்திலேயோ கட்சியிலையோ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா அது வேறு இது வேறுன்னு யாரும் பேசக்கூடாது. அப்படி பேசுனா உடனடியாக கட்சியில் சங்கத்திலேருந்து நீக்குவேன். அதை மனசில் வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். இன்னும் 10 அமைப்பு இருக்கு கட்சிக்கு கீழே, இன்னும் 10 அமைப்பு இருக்கு. அத்தனைக்குமே பொறுப்பு கொடுப்போம். சங்கத்தில் இருக்க ஆட்களை தான் எல்லா வகைக்குமே எடுப்போம். அப்ப என்ன பண்ணணும்? அதிகமான எண்ணிக்கையில 21 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் அப்படி வந்தவங்க தான் சங்கத்தில் இருந்தவங்க தான் இப்ப கட்சியில இருக்காங்க. அதனால அதே மாதிரி இன்னொன்னு, கட்சியில சங்கத்துல இருந்தா எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம். இது 1ஆம் நம்பர் மொல்ல மாறித்தனம். இதுக்கு பேர் என்னது? நான் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம், ஆனா நான் திமுகவில் இருப்பேன், அதிமுகவில் இருப்பேன், பிஜேபியில் இருப்பேன்னா தயவு செஞ்சு போயிருங்க. சங்க பணியாளர் சங்கத்துல தான் இருக்கணும். சங்கத்தினுடைய பொறுப்பாளர் சங்கத்தில் இருக்கவங்க. நான் எந்த கட்சியில வேணாலும் இருப்பேன்னு சொன்னா இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அந்த மாதிரி யாருக்காவது பொறுப்பு வாங்கியிருந்தா தயவு செஞ்சு பொறுப்பை ரிசைன் பண்ணிருங்க. பொறுப்பாளர், அது ஒன்றிய பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, மாவட்டத்துல துணை இணையில இருந்தாலும் சரி, மாநில பொறுப்பாளர் இருந்தாலும் சரி, கட்சி அப்படின்னு சொன்னா நமக்கு தான் அமைப்பு. சங்கம்னா சங்கத்தில் இருந்துகிட்டு எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது இங்க சரியா வராது. ஆகையால இதெல்லாம் மனசுல வச்சுட்டு வேலை செய்யுங்க. மாநாடு விருதுநகர்ல இருந்து ஒரு வேன் வருதுன்னா 15,000 ரூபாய், 10,000 to 15,000 ரூபாய் வேன் வாடகை மட்டும். திருச்சியில எவ்வளவு வாடகை? பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு வேன் எடுத்தா எவ்வளவுங்க மாநில அமைப்பாளர் வாடகை? லோக்கல் வாடகை 3,000 ரூபாய். 5 வேன் எடுக்கலாம் இங்க. ஆனா விருதுநகர்ல, ராமநாதபுரத்துல, மதுரையில இருக்கவங்கலாம் இங்க 5 வேன் எடுக்கிற காசை ஒரு வேனை கொடுக்கணும். பாத்துக்கங்க. இங்க மாநாடு நடக்குது, நம்ம மாவட்டத்தில் நடக்குது, நாம அதிக எண்ணிக்கையில கலந்துக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூட்டிட்டு வரவங்கலாம் இப்ப நீங்க எந்திரிச்சு போனீங்கல்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது, அது மாதிரி கூட்டம் கலையவே கூடாது. பேசி முடிக்கிறது அதிகபட்சம் 9:30 மணிக்குள்ள முடிப்போம். அது வரைக்கும் உக்காந்தவங்க உக்காந்தா இருக்கணும். அது மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வாங்க. உணர்வுபூர்வமான ஆட்கள் வரணும். சாதியையும் கட்சியையும் நேசிக்கிற மாதிரியான ஆட்களை கூட்டிட்டு வாங்க.
என்னென்ன வேலை செய்யணும், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சங்கத்தினுடைய வேலைகள்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் என்னென்ன மாதிரி வேலை செய்யணுங்கிறது உங்களுக்கு வந்துடும். மாநில அமைப்பாளரும் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் உங்களை வழி நடத்துவாங்க. அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள்லாம் மாநாட்டுக்கான பணியை செய்யணும். குறைஞ்சபட்சம் திருச்சியிலேருந்து மட்டும் சங்கத்தின் சார்பில் 1,00,000 பேர் கலந்துக்கணும். அதற்கான ஏற்பாடோட நீங்கள் இங்கிருந்து போங்க.